கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்தியை கேட்கறதுக்காக நாம் ஜெபத்தோடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். கர்த்தர் பேசும்போது இருதய தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் அவர் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாரோ, எப்படியாய் அவர் மறுரூபப்படுத்த ஆசைப்படுகிறாரோ, அந்த இடங்களை நாம் அறிந்து கொண்டு நம்மை ஒப்புவிக்கும் போது நிச்சயமான அந்த ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே கொலோசியர் நிருபத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை தொடர் கூட்டங்களுக்கு வந்தவர்கள் அதை அறிந்திருப்பீர்கள். இந்த நாளிலும் கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தோடைய முதல் பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன். கொலோசியன்ஸ் 3:16 அதனுடைய முதல் பகுதி மட்டும் நான் முதலாவது வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. மீண்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து நாம் படித்து கொண்டே வரும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அது என்னவென்றால், ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவோடு இணைத்திருக்கிறார். இது 3ஆம் அதிகாரத்தில் மட்டுமல்ல, முதல் அதிகாரத்திலிருந்தே பவுல் இதை பேச ஆரம்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. நீங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட. இது போல பல பதங்களை இந்த கொலோசியர் நிருபத்துல இங்கும் அங்குமாக நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது தேவன் செய்கிற மிக மகத்துவமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த நபரை கிறிஸ்துவோடு அவர் இணைத்து விடுகிறார். நமக்கு ஒரு நித்திய இணைப்பு கிடைத்து விடுகிறது. இதை நான் எப்படி சொல்றேன்? ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்படும் தருணத்தில் தான் அந்த புதிய அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய அடையாளமே கிறிஸ்து தான். இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதுலயும் வாசிக்கிறோம். இதே கருத்து அங்க பவுல் கொண்டு வராரு. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் நான் மறைந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் வெளிப்படுவதில்லை, ஆனால் தேவன் வெளிப்படுகிறார். இது ஒரு புது அடையாளம். ஒருவேளை ரட்சிக்கப்படுற வரைக்கும் எனக்கு பால் அகஸ்டின் என்னுடைய இன்னாருடைய பிள்ளை, இவன் சரியா இந்த ஊர்ல இவன் வாழுகிறான், இதெல்லாம் இவன் படிச்சான், இப்படிப்பட்ட அடையாளம் தான் எனக்கு இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த தருணத்திலிருந்து கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த புதிய அடையாளம், இந்த நியூ ஐடென்டிட்டி, இதனுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்க 10வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதுல இப்படி சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இதை நான் எப்படி சொல்றேன்? இந்த புதிய அடையாளத்தினுடைய முக்கியமான விஷயமே புதிய சுபாவத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பதுதான். இட்ஸ் a நியூ நேச்சர். புதிய மனுஷன் வாசிக்கிறோம் பாருங்க. அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, இது ஒரு புதிய சுபாவம். சரியா? புதிய சுபாவத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அப்படின்னா ரட்சிக்கப்படுற நேரத்துல தெய்வமே எனக்குள் வந்து வாசம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார். அது வரைக்கும் எனக்குள் இருப்பது என்னுடைய பழைய பாவ சுபாவம் தான். ஆனால் இப்ப ரட்சிக்கப்படும் நேரத்துல அந்த பாவ சுபாவமும் எனக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப ரட்சிக்கப்படும் நேரத்துல தெய்வீக சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இது ஒரு புதிய சுபாவம், அது திவ்ய சுபாவம். அதாவது தேவனே எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இப்ப நீங்க சபை கட்டடத்துக்கு கிளம்பி உங்க வீட்டுல இருந்து வரும்போது இந்த 2 சுபாவத்தோடு தான் வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள பாவ சுபாவமும் இருக்கு, அதே சமயம் உங்களுக்குள்ள தெய்வீக சுபாவம், அது திவ்ய சுபாவமும் இருக்கிறது. நீங்க அப்படியே மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னா இந்த 2 சுபாவத்தோட தான் போறீங்க. காய்கறி வாங்க போறீங்கன்னா இந்த 2 சுபாவத்தோட தான் போறீங்க. பேங்க்குக்கு போறீங்கன்னா, வேலைக்கு போறீங்கன்னா இது 2ஓட தான் போறீங்க. ஆனா இங்க ரொம்ப அருமையான சில விஷயங்களை பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த புதிய அடையாளத்தை பெற்ற நாம், இந்த புதிய அடையாளம் எனக்கு புது சுபாவத்தை கொடுத்திருக்க,
இந்த புது சுபாவத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நான் இப்படி கொண்டு வரேன். நீங்க 5வது வசனம் முடியும் போது அழித்து போடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார் இல்லையா? அந்த வார்த்தையை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 8வது வசனம் முடியும் போது விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றார். 9வது வசனத்துக்கு வரும்போது களைந்து போடுங்கள் அப்படின்னு முடிக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன கத்து தருது அப்படின்னா, பழைய சுபாவத்தின் செயல்களாய் இருக்கட்டும், அந்த பழைய சுபாவத்தினுடைய மனோபாவனைகளாய் இருக்கட்டும், பழைய சுபாவத்தினுடைய சிந்தனைகளாய் இருக்கட்டும், சரியா, இது எல்லாவற்றையும் அழித்து போட, விட்டுவிட, கலைந்து போட இந்த புதிய சுபாவம் எனக்கு ஒரு புதிய வல்லமையை தருகிறது. அதுதான் நான் 3வதா கொண்டு வர விஷயம். புது அடையாளம், கிறிஸ்துவே எனது அடையாளம். புது சுபாவம், அதுவும் கிறிஸ்து தான் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இப்போ கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிற கிறிஸ்து இப்போ புதிய வல்லமையில நான் இந்த பூமியில வாழுவதற்கு அவர் என்னை பலப்படுத்துகிறாரே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. இந்த புதிய வல்லமை, ஏன்னா இந்த விட்டுவிடுங்கள், அழித்து போடுங்கள், கலைந்து போடுங்கள், என்னென்ன விஷயத்தை அழித்து போட சொல்றாரு, என்னென்ன விஷயத்தை விட்டுவிட சொல்றாரு, என்னென்ன விஷயத்தை கலைந்து போட சொல்றாரு படிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இதெல்லாம் லேசில என்ன விட்டு போகாது, என்னால கலைந்து போட முடியாது. அது உண்மைதான், நீங்கள் அப்படி சிந்திப்பது உண்மைதான். ஏன்னா இந்த பாவங்களோடு தானே போராடி கொண்டு இருந்தோம் பிறந்ததுல இருந்து, அதுல இருந்து வெளிவர முடியலையே. ஆனா இதுல சந்தோஷமான ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, நம்முடைய அடையாளத்தை மாற்றி இருப்பது மட்டுமல்ல, அவர் நமக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கிறார், புதிய வல்லமையை கொடுக்கிறார், புதிய சக்தியை கொடுக்கிறார், புதிய பலனை கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் பலனில் நம்மாலே தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல இந்த பூமியில வாழ முடியும். அதனாலதான் என்னமோ தெரியல, யோவான் இப்படி சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. 1 யோவான் 3:9 பாருங்க, ரொம்ப அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 யோவான் 3:9 சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அப்படின்னா பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இந்த வித்து என்பது அவருடைய சுபாவத்தை குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல வித்து என்பது புதிய சுபாவம், திவ்ய சுபாவம். சில இடங்கள்ல வித்து வேத வசனத்தை குறிக்கக்கூடியது, ஆனா இந்த இடத்துல அது புதிய சுபாவம். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். எவ்வளவு கான்பிடென்டா எழுதுறாரு இல்லையா யோவான். 10 பசங்க கணக்கு பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஸ்கூல்ல. அந்த 10 பசங்க ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அந்த 10ல 1 வந்து கணக்கு வாத்தியாரோட பையன், சரியா? ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் மிச்சம் இருக்கிற 9 பேரை பத்தி பேச மாட்டாங்க, சரிதானே நான் சொல்றது? ஆனா எல்லாரும் யாருக்கு நேரா கை நீட்டுவாங்க? ஏங்க என்ன இருந்தாலும் கணக்கு வாத்தியாரோட பையன் கணக்கு பாடத்துல என்ன செய்யக்கூடாது? ஃபெயில் ஆகக்கூடாது. அதே போன்ற ஒரு வசனம் தான் இது. தேவனால் பிறந்த இவன், சரியா, தேவனால் ரட்சிக்கப்பட்ட நான் இந்த புதிய அடையாளத்தை பெற்று, புது சுபாவத்தை பெற்று, புது வல்லமையோடு நான் வாழ கர்த்தர் இவ்வளவு பெரிதான எதிர்பார்ப்பை என் மீது வைத்திருக்கிறாரு. நான் தவறுவேனானால், அந்த உதாரணத்துல சொல்றது போல, என்ன இருந்தாலும் அவன் தவறு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் ஃபெயிலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கதை தான் இது. அதனாலதான் யோவான் சொல்றார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏன்னா அவனுக்கு புதிய ஒரு சுபாவத்தையும் புதிய அடையாளத்தையும் புதிய ஆற்றலையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுத்திருக்கிறார். And he has high expectations. தேவன் உங்களை ரட்சித்து உங்க மேல பெரிதான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக உண்டு, சரியா? இப்ப இதை கவனிச்சுட்டே வாங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்ப இதை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஆரம்பத்துல இருந்து கிறிஸ்துவோடு என்னை தேவன் இணைத்திருக்கிறார், எனக்கு புதிய சுபாவத்தை, திவ்ய சுபாவத்தை அவர் கொடுக்கிறார், புதிய ஆற்றலை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்க எனக்குள்ள அவர் சில கிரியைகளை செய்துட்டு இருக்கிறார். என்னை அவர் புதுப்பிக்கிறார், உங்களுடைய மனம் புதிதாகிறதினாலே. அதே போல இங்கேயும் படிச்சோம் கொலோசியர் 3:10 இல்லையா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்டு புதிய மனுஷன். அதை எப்படியும் சொல்லலாம், புதிதாக்கப்படுகிற அப்படின்னு சொல்லலாம், சரியா? பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொன்னாலும் தப்பு கிடையாது.
ஏன்னா இந்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா எனக்குள்ள இருந்து என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எதுக்கு புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால், நான் பெற்றுக்கொண்ட இந்த புதிய ஆற்றலின்படி என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ வேண்டும். அந்த புதிய வல்லமையோடு நான் வாழ வேண்டும். அதை சாதாரணமா சொல்லணும்னா கிறிஸ்துவ போல வாழணும், கிறிஸ்துவ போல சிந்திக்கணும், கிறிஸ்துவ போல தீர்மானங்கள் எடுக்கணும், கிறிஸ்துவ போல பேசணும், அவரை போல நடக்கணும், அவரை போல ஊழியம் செய்யணும், அவரை போல மன்னிக்கணும், அவரை போல அன்பு செய்யணும். இப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்த, அதான் 10வது வசனத்துல தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு, சரியா, அந்த மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட், அந்த புதிய பக்குவம், அந்த முதிர்ச்சி, இந்த முதிர்ச்சியில நான் வளர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்னை என்ன செய்கிறார்? எனக்குள்ள என்ன ரெனியூ பண்றார். இஸ் ரெனியூவிங் மை மைண்ட். என்னுடைய மனசை புதுப்பிக்கிறார், என்னுடைய இருதயத்தை புதுப்பிக்கிறார். இந்த ப்ராசஸ் எனக்குள்ள நடக்குது, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் நடக்குது. எதுக்குன்னா இந்த வல்லமையை, கர்த்தர் கொடுத்த வல்லமைய எல்லா விதங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? அதை அனுபவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். பிரதர், இதுக்கும் நீங்க வாசிச்ச வசனத்துக்கும் என்ன பிரதர் சம்பந்தம்? 3:16 நம்ம வாசிச்சோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு புதிய அடையாளத்தை தந்துட்டாரு, புது சுபாவம் பெற்றீங்க, புது ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த வல்லமையை எல்லா விதங்களிலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டீர்களே, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களே, அந்த கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் நீங்கள் அதிகாரியாய் வைத்து ஜீவிக்கும் போது, அந்த கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவத்துக்கு உங்களை கீழ்ப்படுத்தும் போது, அந்த கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமானராய் நீங்களே அந்த தீர்மானம் எடுத்து அவரை என்னுடைய எஜமானராக வைக்கும் போது வாழ்க்கையில, அப்பொழுது அந்த ஆற்றல், அந்த வல்லமைய நீங்க எல்லா துறைகளிலும் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். நான் சொல்றது புரியுதா? கிறிஸ்து உங்களுடைய இரட்சகர் மட்டுமல்ல, உங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறார். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. அப்படின்னா கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்கட்டும்னு சொல்றேன். நான் ஏற்கனவே ஒரு முறை இங்க வந்தப்போ இந்த வசனத்தை தொட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன், ஆவியினால் நிறையப்படுதலை குறித்து பேசினேன். இந்த வசனத்துல வாசமாய் இருப்பதாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் அன்னைக்கே நான் கொடுத்தேன், மறுபடியும் நான் கொடுக்கிறேன். இந்த வாசமாய் இருப்பதாக அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் இப்ப ராஜபாளையத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த வீடு பாண்டிச்சேரியில இருக்கிறது. நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்க வீட்டுக்கு என்ன அழைக்கிறீங்க, என்ன விருந்தாளியா அழைச்சிருக்கிறீங்க, என்ன வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறீங்க. நீங்க உள்ள போய் எனக்கு ஏதோ டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஏதோ கொண்டு வரதுக்கு நீங்க போயிருக்கிறீங்க, சரியா? நீங்க என்ன உட்கார வச்சுட்டு போன அந்த இடைவெளியில நான் அப்படியே எழுந்து உங்க வீட்டுல எந்தெந்த ரூம் இருக்குதோ எல்லா ரூம்குள்ளேயும் போயிட்டு, அதே போல உங்களுடைய சமையல் அறை, அந்த சமையல் அறைக்கும் வந்து, இந்த மாதிரி உங்களோட வீட்டுல என்னென்ன அறைகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா நான் அப்படியே சுத்தி பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? அந்த வீட்டுக்கு நான் யாரு? விருந்தாளி, கெஸ்ட். இதே ராஜபாளையத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறேன், சரியா? காலையில பாண்டிச்சேரியில எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே இந்த சாயந்தரம் வரைக்கும், ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பேனா? உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். நான் அங்க என்ன பண்ணலாம்? எந்த அறைக்கு வேணா போலாம், சமையல் அறைக்கு போலாம், பால்கனிக்கு போலாம், மொட்டை மாடிக்கு போலாம், எங்க வேணாலும் போலாம். எல்லா அறைகளுக்கும் எனக்கு நுழைவு உண்டு, உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஏன்? ஏன்னா நாங்க விருந்தாளி இல்ல, நான் யாரு? நான் தான் அதுக்கு சொந்தக்காரன், நான் தான் அதுக்கு எஜமான், நான் தான் அதுக்கு உடமையாளர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விருந்தாளியா எனக்கு இருக்கிற உரிமைக்கும் உடமையாளரா எனக்கு இருக்கிற உரிமைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கு. அதே வார்த்தையை தான் இந்த வாசமா இருப்பதாக அப்படின்ற வார்த்தைக்கு பவுல் பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க வார்த்தை. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ரைட், சந்தோஷம். புது சுபாவம், புது ஆற்றல் எல்லாம் கர்த்தர் தந்துடுறார், உங்க அடையாளத்தை மாத்திட்டார். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் அவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய உரிமையையும் அதிகாரத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்றத கேட்கிறார்.
சரியா? அதுக்கு நீங்க அப்படி ஆம் அப்படின்னு பதில் சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரி என்று சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 3:16 வாசிக்கிறது போல, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே ஞானத்தோடும் அது என்ன செய்யுது? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்த தேவ வசனம் என்னை வழிநடத்த நான் அனுமதித்திருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த வேத வசனம் என்னை ஆட்கொள்ள, என்னை மறுரூபப்படுத்த, என்னுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி என்னை மாற்ற நான் என்ன செய்திருக்கிறேன்? அனுமதித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் இப்படிப்பட்ட மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர நீங்க அனுமதித்திருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்கிறாரா? நான் சொல்லட்டுமா, இந்த வசனம் ஏன் இந்த அதிகாரத்திலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருந்துட்டாருன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண முடியும்னா, 5வது வசனத்துல வாசிச்ச மாதிரி இதெல்லாம் அழித்து போட முடியும். 7வது வசனத்துல வாசிச்சது போல 8வது வசனத்துல வாசிச்சது போல இதெல்லாம் விட்டு விட முடியும். அதே போல 9வது வசனத்துல வாசிச்சது போல எல்லாத்தையும் கலைந்து போட முடியும். அது மட்டுமல்ல, இப்ப நான் முக்கியமான விஷயங்களுக்கு வரப்போறேன். இதுக்கு பிறகு அவர் குடும்ப உறவுகளை பற்றி பேச ஆரம்பிக்க போறார். இந்த குடும்ப உறவுல அவர் மனைவியை பத்தி பேசுறாரு, புருஷனை பத்தி பேசுறாரு, பிள்ளைகளை பத்தி பேசுறாரு, பெற்றோரை பத்தி பேசுறாரு. சரியா? இப்ப கணவன் மனைவிக்கு அன்பு செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றார் பிள்ளைகளை கோபப்படுத்தி பார்க்க கூடாது, சரியாக நடத்த வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் பின்பாக இந்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அந்த ரகசியத்தை தான் முதலாவது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருப்பாரானால், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடியவர்களா இருப்பார்களானால், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவுல பலப்படக்கூடியவர்களா இருப்பார்களானால், சொல்லவே வேண்டாம், அந்த கணவன் மனைவியை என்ன செய்வாரு? நேசிப்பார். அந்த மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க. இது எல்லாவற்றுக்கும் பின்பதாக இதுதான் ஒளிந்திருக்கிறது. இதுதான் வாழ்க்கையில முக்கியம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்பதில் மாத்திரம் சந்தோஷப்படாதீர்கள். நிறைய விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன், இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுக்கு இருக்கு இந்த பூமியில, இப்படிப்பட்ட சிந்தையோடு ஒருவேளை இதுல நான் திருப்தி அடைஞ்சிடலாம், ஆனா இதுல ஆண்டவர் திருப்தி ஆகிறது இல்லை. நான் ஏற்கனவே முதல் நாள்ல இருந்து இதை சொல்லிட்டு இருக்கிறேன். நித்திய ஜீவன் எங்க ஆரம்பிக்குது? நம்ம பலர் நினைக்கிறோம் மரிச்ச பிறகுதான் நித்திய ஜீவன் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா எங்க ஆரம்பிக்குது? ரட்சிக்கப்படும் அதே தருணத்தில், இல்லையா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உங்களுக்கு இந்த ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு யோவான் எழுதுறார். இந்த ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அந்த ஜீவனை அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்க வேண்டும். இதை நம்ம சிந்திக்கணும் பிரியமானவர்களே. அவருடைய கர்த்தத்துவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காத பகுதிகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? அல்லது இப்படி நான் கேட்கிறேனே, இந்த 16வது வசனத்தை வச்சு கிறிஸ்துவின் வசனம் செயல்பட முடியாத அளவுக்கு நீங்க எதை கொண்டு வந்து முக்காடா உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்க? உங்க இருதயத்துல ஒரு முக்காடை வந்து வேற வசனம் கிழிக்க முடியல, அது என்ன முக்காடு? அல்லது உங்க செவிக்குள்ள இந்த வசனம் போறதுக்கு உங்க செவிகளை அடைச்சு வச்சிருக்கிறீங்க, எதனால அடைச்சு வச்சிருக்கிறீங்க? அதை சிந்திக்கணும், இதை சிந்திக்கணும். இந்த கிறிஸ்துவின் வசனம் முழுமையாய் என்னை நடத்த, முழுமையாய் என்னை ஆட்கொள்ள, கிறிஸ்துவின் வசனம் பூரணமாய் என்னை கிறிஸ்துவின் சாயல்ல மாற்ற என்ன தடைகள் நமக்கு உண்டு? What are we duplicating and replacing with the word of God? ஆண்டவருடைய வார்த்தையை எதை கொண்டு நாம அதுக்கு பதிலா என்னத்தை வச்சிருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய பாரம்பரியங்களா, ஒருவேளை நம்ம பின்பற்றி வந்த சடங்குகளா, சில முறைமைகளா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய முறைமைகள், நம்முடைய சடங்குகள், ஒருவேளை இந்த ஒரு ஏரியா மட்டும் டச் பண்ணாதீங்க ஆண்டவரே, சரியா? என் பிள்ளைகளை என்னுடைய ஜாதியில தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இந்த ஒரு ஏரியாவுக்கு மட்டும் நீங்க அதிகாரியா இருக்க வேண்டாம், இதை மட்டும் கேட்காதீங்க, மற்ற எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், மற்ற ஏரியாக்கள்லாம் நீங்க தலைவரா இருந்துக்கோங்க, எனக்கு இந்த இடத்தை மட்டும் கொடுக்க முடியாது, அல்லது நான் செய்யும் இந்த பாரம்பரியம் என்னுடைய சடங்கு எனக்கு முக்கியம், இதை விட்டு கொடுக்க முடியாது, இது தவிர வேற எதெல்லாம் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பாரம்பரியத்தால தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணிடுறீங்க, அவமாக்கி போடுகிறீர்கள். அதானே பரிசேயர்களுடைய பிரச்சனை, அதானே சதுசேயர்களுடைய பிரச்சனை, அதானே வேதபாரர்களுடைய பிரச்சனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், உங்களுடைய வீணான பாரம்பரியங்களால வேத வசனத்தை என்ன பண்ணிட்டீங்க, அவமாக்கிட்டீங்கன்னு சொன்னார். அவமாக்கிட்டீங்கன்னா என்னன்னா, அது நல்ல செயல்பட வேண்டியது, நல்ல ஒரு நெருப்பு போல எரிய வேண்டியது, ஆனா நீங்க தண்ணி ஊற்றி அணைச்சிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்றாரு. அது செயல்படாத அளவுக்கு அதோடைய வீரிய தன்மையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, குறைச்சிட்டீங்களேப்பான்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில இதை யோசிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப இயேசு கிறிஸ்து உங்க ஆண்டவரா அப்படின்னு கேட்டா எல்லாரும் தலையாட்டுவோம், கை தூக்குவோம், அதுல சந்தேகமே கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அதிகாரியா வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவோம். ஆனால் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்களை அறியாமலேயே நீங்கள் மாற்ற வேண்டிய சில பகுதிகள் உங்க வாழ்க்கைக்குள் ஒளிந்திருக்கும், மறைந்திருக்கும். ஒரு நல்ல விசுவாசி என்ன செய்வார் என்று சொன்னால், ஆண்டவரே முற்றிலுமா என்னை வேத வசனத்துக்கு தாழ்த்தி விடுகிறேன், முற்றிலுமா இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்துக்கு என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு இன்னும் மாற்ற வேண்டிய பகுதிகளை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தும், அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதுதான் 3:16 நிறைவேறுதுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில. அப்படி நம்ம சிந்திப்போம். இதை நம்ம இப்ப குடும்பத்துக்கு கொண்டு வரலாம். இதை அவரே கொண்டு வர்றாரு. நான் பின்பு உள்ள சில பகுதிகள் வாசிக்க போறது இல்லை, அதுக்கு பிறகு 18ல இருந்து நான் வாசிக்க போறேன். இத டொமஸ்டிக் லைஃப் கொண்டு வராரு, சோசியல் லைஃபுக்கு கொண்டு வராரு. இது ரெண்டு மட்டும் நான் டச் பண்ண போறேன். டொமஸ்டிக் லைஃப்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில கொண்டு வராரு. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்கு வழிகளுக்கு அதிகாரியா யோசிச்சு பாருங்க அப்படின்றத கேட்க போறாரு. அடுத்தது சமுதாய வாழ்க்கைக்கு கொண்டு வர போறார். எஜமான்களை பத்தி பேசுறாரு, வேலைக்காரர்களை பத்தி பேசுறாரு. அந்த உறவு சமுதாய உறவை குறிப்பிடக்கூடியது. இந்த சமுதாய உறவுகள் எப்படி செல்லுது, அது சீரா செல்லுதா, உங்க கடமையை சரியா நிறைவேற்றுறீங்களா, அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரி. இது ரெண்டு மட்டும் இன்னைக்கு, ஏன்னா எனக்கு இதான் பேச சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஏவுதல். இந்த ரெண்டையும் கொஞ்சம் நான் தொட்டு என்னோட முதல் செய்தியை நான் முடிச்சிடறேன். சரியா? நீங்க 18வது வசனத்துல இருந்து, தெரிஞ்ச வசனங்கள் தான் இருந்தாலும் வாசிச்சிடலாம். 18வது வசனத்துல இருந்து பாருங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். 20வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். சரி, இந்த பொறுப்புகள் எல்லாம் நமக்கு புரியுது படிக்கும் போதே. ஆனா வார்த்தை ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கர்த்தருக்கு ஏற்றபடி. சரியா? கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிவது போல. இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ கர்த்தரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அவர்கள் வைத்து ஜீவிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களா இருக்கும் போது, இந்த உறவுகள் எல்லாம் சீரா என்ன செய்யும், குடும்பத்துல அதை செய்யும். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. நான் ஆண்டவரை நேசிக்க தான் என்னுடைய மனைவியினுடைய பலவீனங்கள் மத்தியிலும் அவளை நேசிக்க முடியும். என்னுடைய மனைவி ஆண்டவரை நேசிக்க தான் என்னுடைய பலவீனங்கள் மத்தியிலும் அவள் எனக்கு கீழ்ப்படிய முடியும். இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுதான் ரகசியம். இப்போ குடும்பத்துல அன்பு கீழ்ப்படிதெல்லாம் குறைஞ்சு போகுது பிரதர், நல்லா பார்த்துதான் கட்டி வச்சோம், ஆனா இப்படி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய வேறு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தரோடு உள்ள உறவுல அவங்க பலவீனப்பட்டு போவதுதான். அப்ப கர்த்தரோடு உள்ள உறவுல பலப்படுவதற்கு நம்ம என்ன முயற்சிகளை எடுக்கிறோம், இங்கதான் நான் கொஞ்சம் பேசணும்னு விரும்புறேன். ஒருவேளை நான் என்னுடைய மனைவிக்கு புருஷனா இருக்கிறேன், என்னுடைய மனைவி கர்த்தரை நேசிக்கிறதற்கு நான் என்ன முறைகளை கையாளுகிறேன், அல்லது உங்களுடைய கணவர் கர்த்தரோடு நெருங்கி போவதற்கு, கர்த்தருக்குள் அவருடைய உறவில, தேவ உறவில பலப்படுவதற்கு நீங்க என்ன வழிமுறைகளை கையாளுகிறீர்கள், என்ன பிரயாசங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள், இதை கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்கள் இணைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த அன்பு கீழ்ப்படிதல் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்தின் மூலமாய் திரியேக தேவன் என்ன செய்யணும், வெளிப்பட வேண்டும். நேற்று தினத்துல இருந்து அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டு விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. திருத்துவத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, ஆனா திருத்துவ தேவனுடைய உறவை உங்க குடும்ப உறவு மூலமா, நல்லா கவனிங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு மூலமாய் சொல்ல தெரியுதோ இல்லையோ வாழ்ந்து காண்பிக்க முடியும். நான் சொல்வது புரியுதா? இப்ப பிதா என்ன சிந்திக்கிறாரோ அதேதான் குமாரனும் சிந்திப்பார், குமாரன் என்ன சிந்திக்கிறாரோ அதேதான் பரிசுத்த ஆவியானவர் சிந்திப்பார். இதை பத்தி உங்களுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ,
இப்ப என்கிட்ட திருத்துவத்தை பத்தி கிளாஸ் எடுங்கன்னா எவ்வளவு திருப்தியா எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா கணவனும் மனைவியும் ஒரே சிந்தையா இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அங்கதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்க தெரியல, அது போட்டோம், தேவையில்லை. ஆனா நீங்க ஆண்டவரை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. திருத்துவ தேவனை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ரெண்டாவது, பவுல் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு, இதை பத்தி உங்களுக்கு பேச தெரியுதோ இல்லையோ, ஆனா கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவை சரியா பலப்பட நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? அறியாமலேயே கிறிஸ்து சபையை நேசித்ததை நீங்க என்ன பண்றீங்க? வெளிப்படுத்துறீங்க. கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறத நீங்க என்ன பண்றீங்க? உங்க குடும்பத்தின் மூலமா வெளிப்படுத்துறீங்க. இது ஒரு பெரிய ரகசியம். ஆனா உங்களால அனுபவிக்க முடியும். ஒருவேளை அந்த ரகசியத்தை விளக்க முடியுதோ இல்லையோ, அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க, அதனாலதான் சில தலையாட்டுறீங்க இல்லையா? நிச்சயமா அனுபவிச்சிருப்பீங்க. இந்த இனிமையான அனுபவம் இதுதான் ஓர் மாம்ச உறவை அனுபவித்தல். நான் சொல்றது புரியுதா? ஓர் மாம்ச உறவை அனுபவித்தல். நான் எப்படி சொல்றேன்? கணவனும் மனைவியும் இணைந்திருப்பதற்காக கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தவில்லை. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. கணவனும் மனைவியும் இணைந்திருப்பதற்காக அல்ல, இசைந்திருப்பதற்காக ஏற்படுத்தினார். இந்த இசைவு என்கிற வார்த்தையினுடைய ஆழமான பொருள், they have to live out that one flesh relationship. அந்த ஓர் மாம்சம்னு சொல்றோமே, ஒரே மாம்சம்னு சொல்றோமே, இதை வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனாலதான் குடும்பமாய் உங்களை இணைத்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? ஒருவேளை ஆழமா இருக்குதா? புரியுதா எல்லாருக்கும்? இதை நீங்க வாழ்ந்து காண்பிக்க முடியும், அதை நீங்க அனுபவிக்க முடியும். எப்ப தெரியுமா? நான் ஆண்டவரை நேசிச்சுட்டே போகும்போது மட்டுமல்ல, என் மனைவி ஆண்டவரை நேசிக்க நான் எந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கிறேனோ, எந்த அளவுக்கு அவளை கர்த்தரிடத்துல நெருங்கி கொண்டு வரணும், அந்த வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகத்தை போல காட்சி அளிக்கும். அந்த குடும்ப உறவில் இருக்கிற ஐக்கியமும் அன்பும் அனுபவங்களும் மேன்மையானதாக இருக்கும். அதை சொல்ல முடியாத சில நேரங்கள்ல, ஆனா அந்த அனுபவங்கள் இனிமையாக இருக்கும். நானும் லிடியாவும் நிறைய முறை இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க நிறைய முறை இதை அனுபவிச்சிருக்கீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் குடும்பத்துல. ஏன்னா ஆண்டவர் உங்களை அந்த நோக்கத்துக்காக இணைச்சிருக்கிறார். நீங்க யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஏன் நம்மளாம் ஒன்னா இருக்கணும்ன்ற காரணத்தை அவர் சொல்றாரு இல்லையா? நீங்க நிறைய பேர் அந்த பகுதியை படிச்சிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி செய்த ஒரு ஜெபம் அது. அவர் சிலுவையில மரிப்பதற்கு, அவருடைய ஜீவனை கொடுப்பதற்கு முந்தின நாள் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையான வசனம், 21வது வசனத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, திஸ் இஸ் தி பர்பஸ், இதான் காரணம், இதான் நோக்கம். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, கோடிட்டு வச்சுக்கோங்க. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, that the world may believe that you sent me. பிதாவே நீர் என்னை அனுப்பினீர் இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் விசுவாசிக்கிறதற்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. திருத்துவ உறவு வருதா இல்லையா? இதை பத்தி இப்ப பேசிட்டு இருந்தேன். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும், அவர்கள் எல்லாரும் நம்மில். கவனிச்சீங்களா? இப்ப நீங்க அவர்கள் எல்லாரும் போது சபையா யோசிக்காதீங்க, குடும்பமா யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனும் மனைவியும் நம்மில், அப்படிதான் ஜெபிக்கிறார். கணவனும் மனைவியும் நம்மில். நம்மில் தான் திருத்துவ தேவன் இல்லையா? பிதா குமாரன், அவருடைய உறவு இங்கே வருகிறது. இவங்க எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன், அதற்காக என்னுடைய மகிமையே கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு 22வது வசனத்துல. சரியா? இந்த இசைவை நம்முடைய பலத்தில் அனுபவிக்க முடியாதுன்றத அங்கேயே ஜெபம் பண்ணி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இதனாலதான் என்னுடைய மகிமையை அவர்களுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்றாரு. தெய்வ உறவை தந்திருக்கிறாரு, வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறாரு, சபை ஐக்கியத்தை தந்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்காதது என்ன? இது எல்லாவற்றையும் குடும்பமாய் நாம் பயன்படுத்துகிறோமா? கணவனும் மனைவியும் இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறோமா? நீங்க என்ன படிகளை எடுத்து வைத்திருக்கிறீர்கள்? நான் பரிசுத்தமானால் மட்டும் போதாது, என்னுடைய மனைவியும் பரிசுத்தமாகப்பட வேண்டுமே. நான் பரிசுத்தமானால் மட்டும் போதாது, என்னுடைய கணவரும் தேவனை நேசிக்க வேண்டுமே. நீங்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தை இப்படி எழுதுறாரு. 14வது வசனத்தை பாருங்க, 7:14. 1 கொரிந்தியர் 7:14 சொல்றாரு. அதுல இப்படி வாசிக்கிறோம், அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இந்த அவிசுவாசியானன்றதை கொஞ்சம் எடுத்துருங்க, அதுதான் இந்த பின்னணி.
சரியா? ஒருவேளை ஒருவர் ரட்சிக்கப்படல, இன்னொருத்தவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவரும் ரட்சிக்கப்படணும்னு எழுதுறாரு. அது சரிதான். ஆனா இந்த கோட்பாடு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் பொருந்தும். Look at this principle. ஒரு மனைவி கணவன் நிமித்தம் பரிசுத்தமாக வேண்டும், ஒரு கணவன் மனைவி நிமித்தம் பரிசுத்தமாக வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயம் தான். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில 2 பேரும் கணவன் மனைவி இணைந்து ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? என்ன ஜெபம் பண்ணுவீங்க? உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? பாருங்க, இப்ப பொதுவா அன்பு கீழ்ப்படிதல், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, அன்பு கீழ்ப்படிதல் கர்த்தரை அறியாத குடும்பத்திலும் இருக்கிறது இருக்கு. ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்கு. எங்களை விட உங்களுக்கு சிறந்த கலாச்சாரம் சொல்ல போனா. நாங்க வடப்பகுதியில இருக்கிறோம், நாங்க எல்லாம் அப்படி இப்படி கலவை. ஆனா நீங்க அப்படி இல்லை. சரியா? டீசெண்டா ட்ரெஸ் பண்றதுல இருந்து, வீட்டுல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியறதுல இருந்து, இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் எடுத்து பார்த்தா தென் தமிழகத்துல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இது சாதாரணமா கர்த்தரை அறியாத குடும்பத்திலும் இருக்கு. சரியா? ஆனா கர்த்தரை அறிஞ்ச குடும்பத்துக்கும் கர்த்தரை அறியாத குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அங்க அன்பு கீழ்ப்படிதல் இருக்கலாம், ஆனா அங்க கிறிஸ்து இல்லை. இங்க கிறிஸ்து இருக்கிறார். அவரை நேசிக்க நேசிக்க உங்களுடைய அன்பும் கீழ்ப்படிதலும் அவரை உங்க குடும்பத்தின் மூலமா என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. மற்ற மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ளுகிறார்கள். இதாங்க முக்கியம். என்ன முயற்சி எடுத்திருக்கோம்? கொஞ்சம் பிராக்டிகலா பேசுவாங்க. என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு காலையில 5 மணிக்கு அவளை எழுப்புங்க, ஆண்டவரே ஏஞ்சி உங்களுடைய சமூகத்துக்கு வரணும், உங்களை நேசிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். எத்தனை புருஷர்கள் நேற்று நைட் அப்படி ஜெபம் பண்ணீங்க? சரி, ஒருத்தர் கை தூக்கியே காமிச்சாரு. சரி, ஓகே, ரைட், ஓகே, நல்லது. இதை ரெகுலரா ஜெபம் பண்றீங்களா? நீங்க மனைவிமார்கள் என்ன ஜெபம் பண்ணுவீங்க கணவர்களுக்காக? நல்ல பொதுவான நிறைய ஜெபங்கள் நம்ம பண்றோம், நல்லது. ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? ஜெபிக்க வேண்டும். என்னுடைய மனைவி கர்த்தரை நேசிப்பதற்கு நான் ஜெபிக்க வேண்டும். என் மனைவி அப்படிதான், காலையில ஆண்டவர் சமூகத்துல உட்காரலன்னா போச்சு அந்த நாள், அவ்வளவுதான். சரியா? அது எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதை நான் நல்லா புரிஞ்சுப்பேன். அவளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடுவா. அப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன கேட்பேன்னா, அம்மா காலையில உட்காந்தியா ஆண்டவர் குரலை கேட்டியான்னு கேட்பேன். அது போட்டு விட்டுருவோம். அதனாலதான் எல்லாத்துலயும் அது என்ன பண்ணிடும்? அது பிரதிபலிச்சிடும். இதுக்கு நம்ம உதவியும் செய்யணும், அதுவும் ரொம்ப முக்கியமானது. சரியா? உதவி செய்யணும். இப்ப பாருங்க, அடுப்பாங்கரையில இருக்கிற பொறுப்புகளை கொஞ்சம் நான் பகிர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் மிச்சம் பண்ணி கொடுக்கலாம். அந்த 1 மணி நேரம் அவங்க போய் யார் பாதத்துல உட்கார முடியும்? ஆண்டவர் பாதத்துல உட்கார முடியும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப வினோதமா விசித்திரமா இருக்கும் சில நேரங்கள்ல கேட்கும் போது. அப்படின்னா எதுவுமே கிடையாது. சரியா? நான் பாத்திரம்லாம் விலைக்கு கொடுப்பேன் வீட்டுல. எங்க அம்மா எல்லாம் பார்த்தா, ஐயோ என் பையனை நான் இப்படியா வளர்த்தேன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் இயல்பானதுதான். சரியா? சின்ன வயசுல இருந்து பாத்திரம் பக்கமே அமைச்சது இல்லையே, துணி பக்கமே அமைச்சது இல்லையே. இவன் வந்தா எங்க இருந்தோ பாத்திரத்தை விளக்க விட்டுட்டா, துணி துவைக்க வச்சுட்டா, இதெல்லாம் இயல்பானதுதான். ஆனா இதுல என்ன செய்யறோம்? என்ன மோட்டிவோட, என்ன இன்டென்ஷனோட இதை நம்ம செய்யறோம்? என்ன நோக்கத்தோடு இதை செய்யறோம்? என்னுடைய மனைவியினுடைய பாரத்தை நான் சுமப்பது மூலமாய், அவளுக்கு உதவி செய்வது மூலமாய் நாங்கள் இருவருமே கிறிஸ்துவின் சாயல்ல என்ன செய்கிறோம்? வளருகிறோம். ரொம்ப ஞானமா செயல்படணுங்க. நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள், அவ்வளவுதான். ரொம்ப சின்ன சின்ன உதாரணங்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்க பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும் நீங்க ஜெபிக்கிறீங்களா? அவங்க ஆண்டவரை நேசிக்கணும் நீங்க ஜெபிக்கிறீங்களா? அடுத்தது அவர்களுக்கு உதவி செய்றீங்களா? அவங்களுக்கு என்ன உதவிகளை செய்றீங்க? உங்க மனைவி வேதத்தை கிரமமா கத்துக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்து கொடுத்தீங்க? அல்லது உங்க கணவர் இன்னும் வேதத்தை அறியாம இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா என்ன முயற்சிகளை நீங்க எடுத்தீங்க? என்ன எப்படிப்பட்ட உதவிகளை அவங்களுக்கு செஞ்சீங்க? அவர் வேதத்தை முறையாய் கற்றுக்கொள்ள வேதத்தை கத்துக்கணும் இல்லையா? இதுல உள்ள கோட்பாடுகளை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதானே குடும்பம் சீரா நடக்கும். அடுத்தது உற்சாகம். ஜபம் பண்ணி உதவி செஞ்சா மட்டும் பத்தாது. உற்சாகம் ரொம்ப இட் பிளேஸ் a very vital role இல்லையா? அவங்களை எப்படி நம்ம உற்சாகப்படுத்துகிறோம்? எந்த விதங்கள்ல அவர்களுடைய வரங்களை பயன்படுத்த நம்ம அவங்களை தூக்கி விட்டுருக்கிறோம்? பொதுவாகவே ஆண்களை பத்தி சொல்ற, அவங்களுக்கு இயல்பான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனா உங்களோட சேர்ந்து வாழதான் அது எல்லாமே குறையும். எனக்கு அப்படிதான் குறைஞ்சது. உங்களை பத்தி தெரியாது, நிறைய பேரை பத்தி. என்னோட பர்சனாலிட்டி ஆண்டவர் மோல்டு பண்ணதே கல்யாணத்துக்கு பிறகுதான். நிறைய பயங்கள் இருக்கும், நிறைய பதட்டங்கள் இருக்கும், நிறைய எதிர்காலத்தை குறிச்ச கவலைகள் இருக்கும்.
நிறைய தாழ்வு மனப்பான்மைகள் எனக்கு இருக்கும். ஆனா வந்த ஒரு சில நாட்களே நீக்கிட்டா இது எல்லாத்தையுமே என்னை விட்டு. இதுக்கு நம்ம உதவி செய்யறோமா? இதுக்கு நம்ம உற்சாகப்படுத்துகிறோமா? இந்த உற்சாகங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, அவர் கர்த்தரோடு நெருங்கி சேருவ என்ன செய்யும்? அது உதவியா இருக்கும். இது எல்லா விதத்திலும் நீங்க சரீர பிரகாரமா எடுத்துக்கோங்க, மன ரீதியா எடுத்துக்கோங்க, நீங்க எல்லா விதத்திலையும் எடுத்துக்கோங்க. சரீர உறவு, உடல் உறவு ஆரோக்கியமாய் குடும்பத்தில் இருப்பது நல்லது. ஏன்னு கேட்டா அப்பதான் அவங்க கர்த்தரோடு நெருங்கி போவதற்கு இந்த தடை என்ன செய்யும்? அவங்களை விட்டு நீங்கும். ஒருவர் ஒருவர் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. சரியா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்போ நீங்க அந்த கடமைகளை நிறைவேற்றும் போது என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க கிறிஸ்துவின் சாயல்ல வளருவதற்கு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க உதவி செய்றீங்க. இந்த உற்சாகங்கள், உதவிகள், ஜெபங்கள் இதெல்லாம் அவர்களை குறித்து அவங்க கிறிஸ்துவின் சாயல்ல வளருவதற்கு, ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும். தாவீது மீகால் பத்தி நான் அடிக்கடி பேசுவேன். உங்க இடத்துல பேசியிருக்கணும்னு தெரியல. இந்த ஐயா உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு எருசலேமுக்குள்ள வராரு, நடனம் ஆடிட்டு வராரு, ஆண்டவரை துதிச்சுட்டு வராரு, குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள். இது எதுவுமே மீகாலுக்கு புரியல. அவங்களுக்கு எப்படி புரியும்? அவங்க வீட்டுல டெராஃபீம் இருக்குது. டெராஃபீம்னா தெரியுதா அவங்களுக்கு? அந்த சொரூபங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு நாள் ராகேல் ஒட்டகத்துல உட்காரும் போது அதுல வச்சுட்டு வரும்போது அந்த சொரூபங்களை தூக்கிட்டு வந்தா எங்க இருந்தோ. அந்த சொரூபம் யார் வீட்டுல எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு ராஜாவுடைய, இஸ்ரவேலின் ராஜாவுடைய மகள் வீட்டுல அது இருக்குது. சரியா? இவங்களுக்கு ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறது இவங்க ரொம்ப குறைவுபட்டிருக்கிறாங்க. இவங்க ஒருவேளை அந்த சொரூபங்கள்லாம் வச்சு மற்ற தெய்வ வழிபாடுகள் ஏதாவது இருந்துச்சா அப்படின்றது கூட சந்தேகமா இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன புரியும்? உடன்படிக்கை பத்தி என்ன புரியும்? கர்த்தருடைய ஆராதனை பத்தி இவங்களுக்கு என்ன புரியும்? இவர் ஆண்டவர், இவர் நினைச்சிட்டு வர்றாரு குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு வர்றாரு. அவங்க பாக்குற பார்வைலாம் ஒண்ணுதான், எல்லா பெண்களையும் வசீகரிக்க தானே நீ இதை பண்ண அப்படின்னு கேட்கறது. இது ஒண்ணுதான் அவங்களுடைய பார்வையா இருந்துச்சு. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, தாவீது ஆண்டவரை நேசித்த அளவுக்கு மீகாலால நேசிக்க முடியல. சரி, தாவீது கொஞ்சம் நேரம் எடுத்து இதை சிந்தித்து, ஒருவேளை மீகால் கர்த்தரோடு நெருங்கி போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தாரா அப்படின்னு கேட்டா அதுவும் செய்யல, இல்லையா? சரி, ஒரு அப்பாவா நான் இஸ்ரவேலுக்கே ராஜாவா இருக்கிறேனே, என் பொண்ணை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற நிலைமையில வளர்த்தாரா அப்படின்னு கேட்டா அவரும் வளர்க்கல. இது இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, குடும்பத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது, குடும்பத்துல இது பிரதிபலிக்குது. குடும்பத்துல பிரதிபலிக்கும் போது அங்க என்ன ஆகுது நமக்கு தெரியும், அது பிரிவினை நோக்கி அது சென்றது. நிறைய உதாரணங்கள் இந்த மாதிரி வேதத்துல நம்ம பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் இதுதான், மனைவிகள் கர்த்தருக்கு ஏற்றபடி புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், மனைவிகளுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரியா இருக்க வேண்டும். சரியா? அது மனப்பூர்வமாய் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதல், அவங்க ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்களா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா அவர்கள் இருப்பார்களானால் தன்னுடைய கணவர்களுக்கு சொல்லாமலே அவங்க என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அதே போல நம்முடைய நேசம், மனைவிகள் மீது வைக்கிற நேசம் இல்லையா, அந்த அன்புன்ற வார்த்தையை நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த தெய்வீக அன்புக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அது. தெய்வீக அன்புக்கு பெற்றுக்கொள்ளலாம் தெரியாது, கொடுக்கதான் தெரியும். அப்போ ஒரு கணவன் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு கணவன், சரியா, எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போவார். எந்த அளவுக்கு தன்னை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பார். எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியினுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் தன்னுடைய விருப்பங்களை காட்டிலும் மேன்மையாக வைப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்தது. அவர் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை என்ன செய்தார்? அவர் நோக்கினார், சிந்தித்தார். அவர் தன்னுடைய காரியங்களை குறித்து மட்டும் யோசித்திருப்பார், ஆனால் இந்த பூமிக்கே நம்ம ரட்சித்திருக்க முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு பவுல் எழுதுறாரு பிலிப்பியர்ல. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு சொல்லி தருது, இல்லையா? அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நம்மிலும் இல்லையா, என்னிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். அதுவும் அதே அதிகாரத்துல எழுதுற. இப்ப இதுதானே குடும்பத்துல நடக்கணும். என்னை விட என்னுடைய மனைவியை மேன்மையாக எண்ணி அவளை முக்கியமானவளாக கருதி அவளுடைய ஆசைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய காரியங்கள் அங்க குறைய குறைய கிறிஸ்து அதிகமாய் அந்த குடும்பத்து மூலமா வெளிப்படுகிறார். அந்த நோக்கத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க குடும்பத்தை கொண்டு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக உங்களை ஆண்டவர் இணைத்து இருக்கிறார். அந்த இசைவு உங்க குடும்பத்தின் மூலமா இருக்குமானால்
ஒருவேளை அந்த ஓர் மாம்ச உறவை நீங்கள் வாழ்ந்து காண்பிப்பீர்களானால் அது ரொம்ப அருமையா இருக்கும். அதே போல பிள்ளைகளை பத்தி எழுதுறார். பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவரை குறித்து போதிச்சுட்டு வரும். இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னன்னா, பாரம்பரியமா சில விஷயங்கள் அப்படியே பிள்ளைகளுக்கு வருவது கிடையாது. ஆனா அவர்கள் கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களால் மாற வேண்டும். ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அது எதுக்கு செய்யறாங்க தெரிஞ்சு செய்யக்கூடியவர்களால் அவர்களை வளர்க்க வேண்டும். அதுதான் சரியான போதனையின்படி வளர்க்குதல். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நாம பின்பற்றி வந்த சடங்குகளை அவங்களும் அடுத்த தலைமுறையில என்ன செய்வாங்க, அவங்களும் பின்பற்றிட்டு தான் வருவாங்க. அதே பாரம்பரியங்கள் ஒட்டிதான் வரும். ஆனா நம்ம சபைக்கு வரக்கூடியவர்களா தான் இருப்போம், விசுவாசிகளா தான் இருப்போம். நம்ம யாரை காண்பிக்கல அப்படின்னா, ஒருவேளை வசனம்லாம் மனப்பாடம் பண்ணி பிள்ளைய ஒப்பிக்க வச்சிருப்போம், அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கல. வாழ்ந்தும் காண்பிக்கல, கற்றும் கொடுக்கல. அப்படி எப்படி அவங்க கற்றுப்பாங்க? பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு கூட்டத்தின் மேல ரொம்ப கோபப்பட்டார் அப்படின்னு சொன்னா அது மத தலைவர்கள் மேலதான். எதுக்கு அவங்க மேல கோபப்பட்டார்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவங்க நிறைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படுதலில் அவர்களுக்கு குறைவில்லை. நல்ல கவனிங்க நான் சொல்றது. அவங்களுக்கு கீழ்ப்படுதலில் குறைவில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறதில் குறைவுபட்டார்கள். கர்த்தரை நேசிக்காமல் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் வாழ்வீர்களானால் அது சடங்காய் வாழ்க்கையில மாறும். கர்த்தரை நேசிக்காமல் கீழ்ப்படுகிற அனைத்து கீழ்ப்படிதல்களும் சடங்கு தான். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு யூத பையனை எடுத்துக்கிட்டா 8வது நாள்ல அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க இதுல போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணாதவங்க யாரு, வெளியே வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடல. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணிருக்கிறாங்க. சரி, ஓய்வு நாள் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஓய்வு நாள் அனுசரிச்சாங்க அப்படின்னு கேட்டா செய்தாங்க. ஒரு சில நேரங்கள்ல தான் அவங்க செய்யல. ஆனா மற்றபடி என்ன செய்யறாங்க, தொடர்ந்து ஓய்வு நாள் அனுசரிக்கிறாங்க. நீங்க இது போல கட்டளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை தசம பாகம் செலுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செலுத்தினாங்கன்னா இல்லையா, செலுத்தினாங்க. நல்ல கூர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10ல் 3 பங்கு அவங்க கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தாங்க. தசம பாகம் இருந்தது, விருத்த சேதனம் இருந்தது, ஓய்வு நாள் அனுசரிப்பு இருந்தது, 10 கட்டளைகளை பின்பற்றுவதில் இவர்கள் தான் துரிதப்பட்டார்கள். இது எல்லாமே செய்தார்கள். இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்டவரை நேசிச்சு செஞ்சாங்களா அப்படின்றதுதான் கேள்வி. கர்த்தரை நேசித்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார்களா, அதுதான் கேள்வி. அதுக்கு ஒருவேளை ஆமான்னு ஒரு கூட்டம் மட்டும்தான் இஸ்ரவேல்ல சொல்ல முடியும். மிச்சம் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணல, ஆண்டவரை நேசிக்கல. ஆனா சடங்குகளுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது, பாரம்பரியமாய் அவருடைய வாழ்க்கை சென்றது. இதுதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோபப்படுத்தின விஷயமே. இதுதான் ஆண்டவரை கோபப்படுத்தின விஷயமே. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவங்க இப்படி சொல்லியிருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. கவனிச்சீங்களா? கொலை செய்யற வரைக்கும் காத்திருந்து கொலை செய்தா அது பாவம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், அதுக்கு வேறு பிரச்சனையா இருக்கிற கோபத்தை நீ வளர விட்டுறாது. நான் பழியற்பாடு கொடுக்கும் போது கொலை செய்யாத இருப்பாயாக அப்படின்னு கொடுக்கும் போதே என் மனசுல இதான் இருந்துச்சு. நீ கோபத்தை கொஞ்சம் வளர விட்டுட்டேன்னா அது பகை உணர்வாய் மாறி அது ஒரு நாள் கொலையாய் மாறும். அது ஆச்சரியமே கிடையாது. இப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு மனைவியை விவாகரத்து செய்தா ஒரு துண்டு சீட்டு மட்டும் கொடுத்துருங்க, சரியா, அது போல அவங்க சொல்றாங்க. ஆனா நீ சுயநலம் எப்ப ஆரம்பிக்குதோ உன்னுடைய வாழ்க்கையில, அந்த சுயநலம் எங்க ஒரு துளி ஆரம்பிக்குதோ உன் இருதயத்துல, அதையே நீங்கி போட்டுரு. அதை நீ வளர விட்டேன்னா அது ஒரு நாள் என்னவா மாறும், விவாகரத்தாய் மாறும். அது ஆச்சரியமே கிடையாது. ஆண்டவர் எங்க தொடராரு பாருங்க விஷயத்த. ஆண்டவர் மேலோட்டமா தொடர்றவர் கிடையாது. டாக்டர் கிட்ட ஜுரம் அடிக்குதுன்னு போனீங்கன்னா அவர் வேறு பிரச்சனையை தொடராரா இல்லையா? டாக்டர் தொடுவார். ஏன்னா ஜுரம் என்பது ஒரு அறிகுறி, வியாதி கிடையாது. இந்த மத போதகர்கள் அறிகுறிகளை மட்டும்தான் தொட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது, என்னப்பா நான் என்ன நோக்கத்துக்காக பைபிளை கொடுத்தேனோ அந்த நோக்கத்தையே மாத்திட்டீங்களேடா, அந்த நோக்கத்தையே மாத்திட்டீங்களே, வேத வசனத்தை அவமாக்கிட்டீங்களே, உங்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் இணைச்சிட்டீங்களே, உங்களுடைய சடங்குகள் எல்லாம் இணைச்சிட்டீங்களே, வேத வசனம் செயல்படுவதை தடுத்துட்டீங்களே. ரொம்ப பாரத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கொண்டு வர. அதனால்தான் சொல்றாரு, என்னன்னா பரிசேயர் சதுசேயர் வேதப்பால் இவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்ற. ஏன்னா அவங்களுடைய நீதி இவ்வளவுதான் இருந்துச்சு,
பாரம்பரியங்கள், சடங்குகள் இதிலே தான். பிள்ளைகளை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இது போலதான் அவர்கள் வளர்ந்து வருகிறார்களா, அல்லது அவங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது எதற்காக இதை செய்கிறோம், ஆண்டவருடைய வசனம் உண்மையாகவே என்ன சொல்லுகிறது, இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நீங்க என்ன உதவி செய்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு? கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு அவர்களை பழக்கப்படுத்துகிறீர்களா? கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பழக்கப்படுத்துறீங்களா? நீங்க கற்றுக்கிற வசனங்கள் கூட அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியுதா அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? இதெல்லாம் தான் முக்கியம். அவங்க எது சொல்றாங்கன்ற விஷயம் இல்ல, அது யாரு வேணா ஞானத்துல சொல்லிடலாம். ஆனா அந்த ஒரு வசனம் அவங்க படிக்கும் போது அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியுற மாதிரி, அவங்க வயசுக்கு புரியுற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அதை சொல்லிக் கொடுக்கலாம். இதுல எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் போது இல்லையா, ஒரு நாள் கேட்பாங்க, ஏன்பா முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க நம்ம சபையில, ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை கூடி வரும், ஏன்பா நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்பம் பிக்கிறோம், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் கேட்கும் போது உங்ககிட்ட பதில்கள் இருக்குதா? ஆண்டவரை அவங்க நேசிக்கிறதுக்கு, அவரோடு உள்ள உறவுல பலப்படுவதற்கு அவர்களை எந்த விதத்தில் தூண்டி விடுகிறீர்கள், அவர்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்கிறீர்கள், இதை சிந்திக்கணும் பிரியமானவர்களே. இதுதான் இந்த பகுதியினுடைய அர்த்தமே. வெறும் கீழ்ப்படிதல் அன்புன்றது கிடையாது. அது இன்னைக்கு உலகத்தாலே நல்லா செஞ்சுட்டு போறாங்க நம்மளை விட. ஆனா கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய கீழ்ப்படிதல் இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய அன்பு இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நடக்கிற நடக்கைகள் குடும்பத்துல காணப்படுகிறதா? அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கிறதுல நீங்க அதிகமாகிறீங்களா? அதை நம்ம சிந்திக்கணும். பாரம்பரியங்களை தூக்கி எரிந்து விடுவோம், சடங்குகளை தூக்கி எரிந்து விடுவோம். ஒருவேளை இதை செய்யணும் அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது அர்த்தமுள்ளதா செய்யுங்க. அது ஆண்டவரை நேசித்து செய்யற அளவுக்கு பழக்கப்படுத்துங்க. சரியா? இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க மனசுல என்ன பதியும்னா அந்த விதிமுறைகள் மட்டும்தான் பதியும். இப்ப நீங்க ஒரு யூத பையனை கூப்பிட்டு 12 வயசு நிரம்பின ஒரு யூத பையனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா முதல் 5 புஸ்தகத்தை அவன் மனப்பாடம் பண்ணியே ஒப்பிச்சிருவான். ஏன்னா முதல் 12 வயசுல அவன் முதல் 5 புஸ்தகங்களை மனப்பாடம் பண்ணணும். ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் அது எல்லாத்தையும் சொல்லிடுவான். அவங்களுக்கு எல்லாம் அது தெரியும். ஆனால் கர்த்தர் அது அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும் நியாய பிரமாணத்தை கொடுக்கவில்லை. அவர் சொல்றாரு இல்லையா, இந்த இடத்துல போகும்போது அந்த கல்லுகளை நட்டு வச்சுட்டு போங்கன்ற. கர்த்தர் என்ன செய்தார்ன்றதை ஒரு தலைமுறை கேட்கும், அப்ப நீங்க சொல்லுங்கன்ற. இது ஏன் பஸ்கா கொண்டாடுறீங்க, ஒரு தலைமுறை கேட்கும், நீங்க என்ன செய்யுங்க, அதை சொல்லுங்கன்ற. பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரை நேசிக்கிறதற்கு, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கு அவரை நம்ம பழக்க வைத்திருக்கிறோமா? அவங்க ரட்சிக்கப்பட்டு உண்மையாகவே ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்களா? அதுக்கு பிறகு நமக்கு பெரிய வேலைகள் இருக்காது. அவங்க கிறிஸ்துவ என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவரோட உள்ள உறவுல பலப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேத வசனத்தோடு எதையும் சேர்த்து விட வேண்டாம். ஆண்டவர் இயேசுசாமி ரொம்ப அழகா 2 உதாரணத்து மூலமா சொல்லி கொடுத்தார். அந்த பழைய துணி, புது துணி இல்லையா, அதே போல திராட்சை ரசம், அது துருத்தி, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா. திராட்சை ரசம் பழசா இருக்குது, ஆனா புதிய துருத்தியில என்ன பண்ணிடாதீங்க, அதை ஊத்தாதீங்கன்னு. இல்லைன்னா கீழியும் ரசம் சிந்தி போகும், அதெல்லாம் சொல்ற. அதே போல பழைய வஸ்திரம் இல்லையா, புதிய அந்த துணி, அந்த துண்டோட அதை என்ன பண்ணாதீங்க, இணைக்காதீங்கன்னு சொல்ற. எப்ப அந்த வார்த்தைகளை சொன்னாரு தெரியுமா? சிலர் கேட்டாங்க, நாங்கெல்லாம் ஃபாஸ்டிங் பண்றோம், ஏன் உங்க சீஷர்களும் யோவான் சீஷருக்கு மட்டும் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்கன்னு கேட்டாங்க. சாரி, நாங்களும் யோவான் சீஷர்களும் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இல்லையா, ஆனா உங்க சீஷர்கள் மட்டும் ஏன் உபவாசம் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் அதை சொன்னார். பிரியமானவர்களே, எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்பத்துல நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தெய்வ உறவில் பலப்பட வேண்டுமே ஒழிய நம்முடைய பாரம்பரியங்களோ சடங்குகளோ இந்த வேத வசனத்தை அவமாக்கி போடும் மற்ற விஷயங்களோ நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், அதுல நம்ம வளர்ந்து கொண்டு வருவோமானால், நம்மளை அறியாமலே என்ன பண்றோம்னு அர்த்தம்னா வேத வசனத்துடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணிடுறோம், குறைத்து போடுவோம். அதை செயல்படாத அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அணைச்சிடுறோம். அதை ஒரு காலம் நம்ம செய்ய வேண்டாம். சரியா? கணவர்கள் ஆண்டவரை நேசிக்கட்டும், மனைவிகள் ஆண்டவரை நேசிக்கட்டும், அதன் மூலமாய் அன்பும் கீழ்ப்படிதலும் பெருகட்டும். நிச்சயமா உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள், அது எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய உறவை பார்க்கிறவங்க, உங்களுடைய அனுபவத்தை பார்க்கிறவங்க ஆண்டவரை எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். அது எங்க வாழ்க்கையில நடக்குது, உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் நான் நம்புறேன். கிறிஸ்துவை நீங்க எளிதாக வெளிப்படுத்த முடியும். ஆனா ஒண்ணுதான் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தரோடு உள்ள உறவிலே பலப்பட உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்து எனது வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்க வேண்டும் என்றால் முக்கியமான விஷயமே ஒப்பு கொடுத்தல் தான். அந்த ஒப்பு கொடுத்தல் வேண்டும். பாருங்க, நான் என்னுடைய ஆசைகளை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நேசிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே என்ன மாத்துறாரு.
என்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், என்னுடைய சித்தம்லாம் ஒப்பு கொடுக்கும் போது மற்ற உலக ஆசைகளை அவரே நீக்கி போட பலன் அளிக்கிறார். இதெல்லாம் ஒப்பு கொடுத்தலில் தான் வரும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அந்த ஒப்பு கொடுத்தலில் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய எஜமானராக வைத்து ஜீவிக்க முடியும். அதை நம்ம சிந்திப்போம். நான் இந்த குடும்ப உறவுகளோட நிப்பாட்டுறேன், சமுதாய உறவுகளுக்கு நான் போல. ஆனா நம்ம இதை சிந்திச்சு நம்முடைய ஃபேமிலிஸ்ல, குடும்பங்கள்ல நம்ம சிந்திப்போம். சரியா? ஒருவேளை இந்த மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறதுல நம்ம குறைவுபட்டு இருப்போமானால், உண்மையாகவே கர்த்தரை புரிந்து வைத்திருக்கிற விதத்தில் நாம் குறைவுபட்டு இருப்போமானால், அவரை நம்முடைய எஜமானராக வைத்து ஜீவிப்பதில் குறைவுபட்டு இருப்போமானால், அந்த பகுதிகள் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். திறந்த மனதோடு வேதத்தை அணுகுங்க. அது ரொம்ப முக்கியம். நாம சில விஷயங்களை சடங்குகளா வச்சுக்கிட்டு அதை மட்டும் மாற்ற மாட்டேன், வேற ஏதாவது பேசுங்க ஆண்டவரேன்னு சொன்னா நம்ம நிச்சயமா கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயல்ல வளர முடியாது. நல்லா அதை மனசுல வச்சுப்போம். ஆண்டவரை செயல்பட விடுவோம். நம்முடைய காரியங்களை பின்தள்ளுவோம். நம்முடைய ஆசைகள் அனைத்தும் சிலுவையில் அறையப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையின் எஜமானராய், நாயகராய் இருப்பாராக. அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கக்கூடிய உறவுகளும் சீரா செல்லும். கர்த்தரை எதிர்பார்க்கிற பிரகாரமாய் திருத்துவ தேவன் வெளிப்படுவார். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு வெளிப்படும். அப்ப நிச்சயமா என்னை நீர் அனுப்பினதை மக்கள் விசுவாசிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரே, அது உங்க குடும்பத்தின் மூலமாய் நிச்சயமாய் நடைபெறும். சிந்திப்போம், நம்ம செயல்படுவோம்.